கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 31 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபா வந்து ரூமில் நின்றுட்டு கார்த்திக் வந்து தீபாவை கண்டுபிடிச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தான் தீபான்னு சொன்னதை அந்த சீனை திரும்ப திரும்ப காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு சிதம்பரம் கால் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் மறுபடியும் கால் பண்ணுறாருன்னு தீபா யோசிக்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன முடிவு பண்ணியிருக்க, எப்போ பாட போகிற அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து கால் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் தான் பாட மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க கோவமா தீபா. என்னம்மா குரலெல்லாம் ரொம்ப ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க, தனியாக இருக்கிறதால வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? நீ தனியாக இருக்குங்கிற விஷயம் முதற்கொண்டு எனக்கு நல்லா தெரியுதுன்னா அங்கே சுற்றி ஒன்று இருக்கிற எல்லா ஆட்களும் என்னுடைய இதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்குறாங்க சிதம்பரம். ஏதோ சாம்பிள் காட்டினா தான் நீ வந்து ஒத்து வந்து பாட வருவியா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சின்னதாக நீ நம்புற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. தீபா ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல, வழக்கம் போல் பாட முடியாதுன்னு. ஃபோனை வச்சதுக்கப்புறம் நீ பாடுவேன், ஒன்றை வச்சு நான் அந்த கார்த்திகை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் வில்லத்தனமாக தனக்கு தானே பேசிக்கிட்டுறாங்க. தீபா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிட்டு வச்சதையே வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு வெளியே ஓடி வராங்க அவங்க ரிலேஷன்லாம் இருக்க இடத்துக்கு. அங்கே ஆனந்தும் அருணும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் அங்கே சுற்றி தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அம்மா உங்களுக்கு டிவி போடட்டுமா அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு டிவி போட போகிறாங்க. அவருக்கு தான் ஷாக் அடிக்க போதும்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போய் நிற்கிறாங்க தீபா. என்னங்க அப்படின்னு கார்த்திக் சுவிட்சை போட்டுட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு தீபா தலையாடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு மொபைலில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் அபிராமி போயிட்டு ஏதோ கரண்ட் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கேயும் பயந்து போய் தீபா நிற்பாங்க. அதுக்குள்ளே சார்ஜ் போட போகிற தீபாவோட மாமனாருக்கு வந்து ஷாக் அடிச்சிருது, ஆன்னு கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு கிட்ட போகிறாங்க. கையை எடுத்துருது, ஷாக் அடிக்குது, சார்ஜ் போடலான்னு வந்தேன் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. உடனே எங்கே அந்த ஆடிய பாதம் அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க பாட்டி. ஏன்னா அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ரூமில் தானே உங்களை சார்ஜ் போட சொன்னேன், எங்கே வந்து எதுக்கு அடி போட்டிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவனுக்கு என்ன தெரியும் அவங்க சார்ஜ் போட்டால் கரண்ட் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டி பதிலுக்கு சொல்லிட்டு ஆடிய பாதம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கேன். அங்கே அந்த ஆடிய பாதம் வந்து வழக்கம் போல் தனக்கு தானே பேசுகிறாங்க. இந்த ரெசார்ட்டை எப்படியாவது வித்துறணும், வித்தவங்க கிட்ட இருந்தும் கமிஷன் வாங்கணும், ஓனர் கிட்ட இருந்தும் கமிஷன் வாங்கணும், 2 கமிஷனையும் வச்சு நம்ம ஊரில் சின்னதாக ஒரு வீடு செட் பண்ணிட வேண்டியதான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கமாக போகிற ஒரு பேரட் தூணு துப்புறாங்க. ஏன் துப்புற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொழப்புக்கு நீங்கள் அப்படின்னு வேறு மாதிரி சொல்ல வருவாங்க. போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி கூப்பிடுற சவுண்டு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வராங்க ஆடிய பாதம். அங்கே வந்ததுமே பாட்டி வந்துட்டு என்ன இந்த வந்ததுலேருந்து இந்த ரெசார்ட் எங்ககிட்ட விற்கிறதுக்கு நீ என்னெல்லாம் கதை சொல்லிட்டு இருந்த அப்படி இப்படின்னுட்டு, ஆனால் ஒரு சுவிட்ச் போர்டு கூட ஒழுங்கா இல்லை, சார்ஜ் போட்டால் ஷாக் அடிக்குது, இப்படி தான் நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பியான்னு பாட்டி வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்கள் வாய்ப்பே கிடையாது, நாங்கள் வந்து எல்லாத்தையும் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிலாம் நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன போய் சொல்லிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. இல்லை லேசாக தான் ஷாக் அடிச்சிச்சு விடுங்கம்மா அப்படின்னு கார்த்திகோட அப்பாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார், இருங்க சார்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க. அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட ஆடிய பாதம் ஷாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக் அப்பா. அதை கூட கேட்காம போய் கையை வைக்க ஆன்னு கத்துறாரு. ஷாக் அடிச்சிருது ஆடிய பாதத்துக்கும். ஐயோங்கிற மாதிரி எல்லாரும் பதட்டப்பட அங்கே இருக்க ஒரு கம்பு எடுத்து கையிலேயே ஒரு போடு போட்டுருந்தாங்க பாட்டி. கத்திட்டு கையை எடுத்துட்டாங்க ஆடிய பாதம். ஐயோ ஷாக் அடிச்சது ஒரு பக்கம் வலிக்குதுன்னா இந்த பாட்டி அடிச்சது வரை பயங்கரமா வலிக்குதே அப்படின்னு மனசுல ஆடிய பாதம் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி யாரும் எந்த சுவிட்ச்லையும் கை வைக்காம ரூமுக்கு போயிருங்க அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. தீபா மட்டும் அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபாவும் அந்த இடத்த விட்டு போக அப்போ வந்து கரண்ட் அடிச்சதால வந்து செல்வின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆடிய பார்த்தா சும்மா காமெடி சீன் மாதிரி இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. யாருடா அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது, என் வீட்டுக்காரர் மட்டும் தான் என்னை அப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கார்த்திகோட பாட்டி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க பேர் தான் செல்வி போல. செல்விமான்னு கூப்பிட்டுருப்பாரு ஆடிய பதம். என்ன தெரியலையா, அதனால தானே நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், என் புருஷன் கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உன்னோட புருஷன் ரங்கசாமி வந்திருக்கேன், நீ நம்பலைன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது இதே மாதிரி சுவிட்சை அணைக்க போனேன், அப்போ வந்து ஷாக் அடிச்சிச்சு, நீ கட்டையால் அடிச்சு என்னை காப்பாற்றின ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் என் புருஷனுக்கு மட்டும் தானே தெரியும், மேலே இருக்க புருஷனுக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்க. நான் மேலேயே போலையே அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆடிய பாதம் ஐயோங்கிற மாதிரி பாட்டி தலையில் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் தீபா வழக்கம் போல் தனியாக நின்று தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காங்க. என்னது இது மிரட்டுறாருன்னு பார்த்தா நிஜமாவே இப்படி பண்ணிட்டாரு, நான் வீட்டில் இருக்க எல்லாரையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சும்மாவே இருக்க மாட்டேக்கானே அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா. அப்போ அந்த பக்கமாக கார்த்திக் வராங்க. என்னங்க என்ன பிரச்சனை, ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் ஒன்றும் இல்லை சார்ங்கிறாங்க. அப்போ ஏதோ இருக்குங்கிற மாதிரி கார்த்திக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிக்கிட்டே தான் கார்த்திக் வந்திருப்பாங்க. யார் சார் அந்த பாம்பே ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் கிட்ட. எஃப்எம் பாக்கெட்டு அப்படிங்கிற அந்த கம்பெனி விஷயமா கேட்குறாங்க. அந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணணும்ல கார்த்திக்கு, அதை பற்றி தீபா கேட்க. ஆமாம் அவங்க தான், நான் நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கெலாம் ஓகே சொல்லியிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக பல்லவியோட வாய்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் வேண்டான்னு சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா
திரும்ப திரும்ப போயிட்டு பல்லவியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரியே தெரியல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் விட வேண்டாம் சார், இந்த ஆல்பத்தையும் நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா இல்லைங்க, நாளடைவில் வந்து நம்ம கம்பெனியே பல்லவி வாய்ஸை நம்பி ரன் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி மற்றவங்க பேசிடுவாங்கல்ல, அதுக்காண்டி தான் யோசிக்கிறேன்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக இந்த ஆல்பத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நாம் கண்டிப்பாக இதுலேயும் ஜெயிச்சு காட்டுவோம். அந்த பேக்கெட் எஃப்எம் அவங்க மட்டும் தானே வந்து பல்லவி வாய்ஸை கேட்குறாங்க, எல்லாரும் பல்லவி வாய்ஸை கேட்கலல்ல. அது மட்டும் இல்லாமல் பல்லவி பொண்ணு கண்டிப்பாக அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பாட வருவா சார், நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்க அப்படின்னு தீபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து இங்கே வந்து எதுக்காட்டிங்க பிஸ்னஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், இங்கேருந்து பக்கத்தில் தான் மகாபலிபுரம் இருக்குது, அங்கே வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம நாளைக்கு போகலாமா நம்ம மட்டும் அப்படின்னு கார்த்திக் கேட்க, இதை கேட்டதுமே தீபா வந்து சிரிக்கிறாங்க. இப்போ வந்து சிரிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூம் கதவை வந்துட்டு ஆடியோ பதம் தட்டிட்டு இருக்காங்க. கதவு திறந்து தான் இருக்குது, உள்ளே வரலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. உள்ளே ஆடியோ பதம் வராங்க. உனக்கு அடி ஹாட் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்விலாம் சொல்லிட்டு இருக்க. அதாவது ஏற்கனவே தண்ணி இருக்குல்ல, இது எதுக்காட்டி எடுத்துகிட்டு வந்தால் வெளியே போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணியை முகத்தில் ஊற்றிடுவேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. புருஷன் மேலே பச்சை தண்ணி ஊற்றி விளையாடலாம், ஆனால் வந்து வெந்நீர்லாம் ஊற்றக்கூடாது, உனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்திட்டுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சூடாக பால் கொண்டு வந்து கொடுத்து அதை தொட்டதும் நான் வந்து ஜம்ப் பண்ணி கட்டிலில் குதிச்சேன், ஏங்க இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டப்போ பால் சுட்டுருச்சு நான் சொன்னேன், அதை நீ உங்களை குரலால் நீ சிரிச்சல்ல, ஞாபகம் இருக்கா அப்படிலாம் வந்து ஆடியோ பதம் அருவை போட்டுட்ருக்காங்க. பாட்டி வந்து ஐயோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தலையிலே அடிச்சுக்கிடுறாங்க. சரி உனக்கு வந்து கூலிங் வாட்டர் பிடிக்காது, இந்த ஹாட் வாட்டர் குடிச்சிக்கோ, நான் வரேங்கிறாங்க. கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்திக்கும் தீபாவும் படுத்திருக்காங்கல்ல, அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. தீபா வந்து பக்கத்தில் படுத்திருக்காங்க, கண்ணு முழிச்சிருந்தாங்க, விடிஞ்சிருச்சு மாதிரி காட்டுறாங்க. கார்த்திக் சார் தீபா மேலே கை போட்டிருப்பாங்களா, ஐயோ கையை எடுத்த வந்து முழிச்சுப்பாரோ, சரி மெதுவாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் கையை எடுத்து தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தலைக்கிட்ட போய் மூக்க வச்சுக்கிட்டு மெதுவாக வந்து டே கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆங்கிற மாதிரி சடனாக கார்த்திக் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து திரும்பி படுக்கிறாங்க. இதை பார்த்து தீபா ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிரிச்சுக்கிடுறாங்க தனக்கு தானே. அப்போ வந்து தீபாவோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. இது இவ்வளோ காலையிலே ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு தீபா அட்டன் பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு யாரு அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்கேன். நான் தான்மா சிதம்பரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனது புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், ஏன்னா காலையிலே வந்து என் நம்பர்லேருந்து கால் பண்ணால் இவ்வளோ சீக்கிரம் எதுக்காடி கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டுட்டேன்னா அதுக்காண்டி தான் நான் வந்து உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிதம்பரம். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு தீபா வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சிதம்பரம் உடனே வந்துட்டு இல்லையேம்மா, நானும் நீ தனியாக இருக்கும்போது வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ கார்த்தியோடு இருக்க போய் கால் பண்ண போய் தானே இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க, நீ அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறதுக்கு கேட்கவே மாட்டேக்க, அதனால தான் உனக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணலான்னு சொல்லி தான் கார்த்தியோடு இருக்கும்போது கால் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் சொல்கிறத நீ கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க தீபா அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.